உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். குடியுரிமை திருத்த சட்டத்தின் மூலம் மதசார்பின்மையை சிதைக்கும், மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்தும், இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பை தீவிரப்படுத்தும் பாசிச பாஜக அரசை கண்டித்து கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள அண்ணா சிலை எதிரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒருங்கிணைந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் சார்பில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர்கள் குபேந்திரன், செல்வம், ராமச்சந்திரன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் தலைமை நிலைய செயலாளர் தகடூர் தமிழ்செல்வன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். இதில் மண்டல துணை செயலாளர் மாயவன், மாவட்ட துணை செயலாளர் ராதாகிருஷ்ணன், நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் செந்தமிழ், ஊத்தங்கரை தொகுதி செயலாளர் சரவணன், முன்னாள் மாவட்ட செயலாளர் கனியமுதன், மாநில துணை செயலாளர் அசோகன், தொகுதி செயலாளர் தியாகு, மகளிரணி நிர்வாகி ஜெயலட்சுமி, மாநில நிர்வாகிகள் பொன்னுசாமி, அம்பேத் வளவன், திராவிட ராசா, தொகுதி துணை செயலாளர்கள் வேலு, பிரபாகரன், முனிச்சந்திரன், ஒன்றிய செயலாளர்கள் கனகமுட்லு மாது, பர்கூர் மாதியன், திருமுருகன், பவுன்ராஜ், மகேந்திரன், விடுதலை மதி, தியாகு, சிறுத்தை ராஜா, யுவராஜ், நகர செயலாளர், நகர துணை செயலாளர் கணபதி, நிர்வாகிகள் ஜெகன், மணி, அருள், சக்தி, ரகு, தேவசமுத்திரம், சாமுவேல், சரவணன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு ஒன்றிய பாஜக அரசை கண்டித்தும் குடியுரிமை திருத்த சட்டத்தை திரும்ப பெற கோரியும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. எழுச்சி தமிழரின் தம்பிகளான சிறுத்தைகள் கண்டிக்கின்றோம். அம்பேத்கரின் பிள்ளைகள் கண்டிக்கின்றோம். இந்திய குடியுரிமை திருத்தச் சட்டத்தை CAA இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடாது. இதை நடைமுறைப்படுத்திய இந்திய மோடி அரசாங்கத்தை கண்டித்து இன்றைக்கு எழுச்சி தமிழர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவருடைய வழிகாட்டுதல்படி தமிழ்நாடு முழுக்க அனைத்து மாவட்ட தலைநகர்களிலும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் இன்றைக்கு கிருஷ்ணகிரி ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் சார்பில் இந்த மக்கள் விரோத CAA இந்த சட்டத்தை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக அவசரமாக மோடி அரசாங்கத்தின் குற்ற செயல்களை மறைப்பதற்காக இந்த சட்டத்தை மோடி அவசரமாக நடைமுறைப்படுத்தியிருக்கிறார். இந்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும். இது இஸ்லாமிய பெருமக்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு சட்டம். அது மட்டுமல்ல, தமிழர்களுக்கும் ஒரு ஆபத்தான சட்டம். இங்கே ஏறக்குறைய தமிழகத்திலே 40 ஆண்டுகளுக்கு மேலாக ஈழத்திலிருந்து இங்கே தமிழர்கள் அந்த போரினால் பாதிக்கப்பட்டு தமிழகத்திலே 2.5 லட்சம் தமிழர்கள் இங்கே அகதிகளாக
குடியுரிமை இல்லாமல் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான குடியுரிமை பெற்றுவிடக் கூடாது என்று இன்றைக்கு மோடி அரசாங்கம் திட்டமிட்டு இன்றைக்கு இதை நடைமுறைப்படுத்தியிருக்கிறது. இதனால் தமிழர்கள் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள். குறிப்பாக இங்கே வாழக்கூடிய 2 லட்சம் ஈழத்தமிழர்கள் அவர்கள் அகதிகளாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கியிருக்கிறார்கள். இந்த சட்டம் நடைமுறைப்படுத்தினால் இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெருமக்களுக்கும் கிறிஸ்துவ பெருமக்களுக்கும் அவருடைய எதிர்காலத்திலே அவர்களுடைய குடியுரிமையை பறிக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த அரசாங்கம் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது. ஆகவே இந்த சட்டத்தை மோடி அரசாங்கம் உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் சார்பிலே இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக குடியுரிமை திருத்த சட்டத்தின் மூலம் மதசார்பின்மையை சிதைக்கும், மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்தும், இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பை தீவிரப்படுத்தும் பாசிச பாஜக அரசை கண்டித்து ராமநாதபுரம் அரண்மனை முன்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கிழக்கு மாவட்ட செயலாளர் அற்புதகுமார், மேற்கு மாவட்ட செயலாளர் பிரபாகரன் ஆகியோர் தலைமையிலும், விடுதலை சேகரன் மற்றும் சத்யராஜ் வளவன் ஆகியோர் முன்னிலையிலும் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கொள்கை பரப்பு மாநில துணை செயலாளர் செல்லப்பாண்டியன் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். இதில் துப்புரவு தொழிலாளர் மேம்பாட்டு தொழிற்சங்கத்தின் மாநில செயலாளர் போஸ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு ஒன்றிய பாஜக அரசை கண்டித்தும் குடியுரிமை திருத்த சட்டத்தினை திரும்பப் பெற கோரியும் கோஷங்களை எழுப்பினர். திருமாவளவனின் தம்பிகளாங்கள் ஆர்ப்பாட்டம், இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம். அமல்படுத்தாதே, அமல்படுத்தாதே, பாசிச அரசு அமல்படுத்தாதே, 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 RSS கும்பலை அமல்படுத்தாதே. இந்திய குடியுரிமை திருத்தச் சட்டம் ஒன்றிய அரசு இன்றிலிருந்து அமலுக்கு வருகிறது என்று அறிவிப்பு செய்த உடனேயே தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் நாடு முழுக்க இன்று விடுதலை சிறுத்தைகள் ஆர்ப்பாட்டம் என்று அறிவிப்பு செய்து தமிழகமெங்கும் மோடி அரசை, இந்துத்துவ பாசிச அரசை கண்டித்து எழுச்சியோடு விடுதலை சிறுத்தைகள் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையிலே ராமநாதபுரம் ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் சார்பில் மாவட்ட செயலாளர்கள் தம்பி அற்புதகுமார், பிரபாகரன் இவர்களுடைய தலைமையில் எழுச்சியோடு இங்கே ஆர்ப்பாட்டம் நடைபெற்று முடிந்திருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு ஒருங்கிணைப்பாளராக துப்புரவு மையத்தினுடைய மாநில செயலாளர் அண்ணன் போஸ் அவர்கள் கலந்து கொண்டு உரையாற்றியிருக்கிறார். இங்கே இருக்கிற மாநில மாவட்ட பொறுப்பாளர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பெருந்திரளாக கலந்து கொண்டு மோடிக்கு, ஒன்றிய அரசுக்கு விடுதலை சிறுத்தைகளின் எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறோம். குடியுரிமை திருத்த சட்டத்தின் மூலம் மதசார்பின்மையை சிதைக்கும், மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்தும், இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பை தீவிரப்படுத்தும் பாசிச பாஜக அரசை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நாமக்கல் பூங்கா சாலையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நாமக்கல் மைய மாவட்ட செயலாளர் நீலவானத்து நிலவன், நாமக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர் மும்பை அர்ஜுன், நாமக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் முகிலான் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சேலம் நாமக்கல் மண்டல துணை செயலாளர் அரசன் முன்னிலை வகித்தார். இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர் கவிஞர் இளமாறன் மற்றும் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் மணிமாறன் ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். இதில் மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர, பேரூர் முகாம் பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு ஒன்றிய பாஜக அரசை கண்டித்தும் குடியுரிமை திருத்த சட்டத்தினை திரும்பப் பெற கோரியும் கோஷங்கள் எழுப்பினர்.
குடியுரிமை திருத்த சட்டத்தின் மூலம் மதசார்பின்மையை சிதைக்கும், மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்தும், இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பை தீவிரப்படுத்தும் பாசிச பாஜக அரசை கண்டித்து மயிலாடுதுறையில் நகராட்சி அலுவலகம் அருகில் விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தெற்கு மாவட்ட செயலாளர்கள் மோகன்குமார், வடக்கு மாவட்ட செயலாளர் இனியவன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் திராவிடர் கழகம், திராவிடர் விடுதலை கழகம், சிபிஐ, சிபிஎம், மனிதநேய மக்கள் கட்சியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இந்திய குடியுரிமை திருத்த சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி ஒன்றிய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதில் விடுதலை சிறுத்தை கட்சியின் தமிழ் தென்றல் மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர் மோகன்குமார், வடக்கு மாவட்ட செயலாளர் இனியவன், மேலிட பொறுப்பாளர் வழக்கறிஞர் விவேகானந்தன், அறிவழகன், காமரசு, தேவா உள்ளிட்ட ஏராளமான விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கலந்து கொண்டனர். சட்டத்தை திரும்ப பெறு திரும்ப பெறு திரும்ப பெறு திரும்ப பெறு உடனடியாக திரும்ப மாற்றாதே 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 இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிராக அனுமதியோம் ஒருபோதும் அனுமதியோம் குடியுரிமை திருத்த சட்டத்தை அனுமதியோம் குடியுரிமை திருத்த சட்டத்தின் மூலம் மதசார்பின்மையை சிதைக்கும், மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்தும், இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பை தீவிரப்படுத்தும் பாசிச பாஜக அரசை கண்டித்து தருமபுரி தொலைத்தொடர்பு அலுவலகம் முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தருமபுரி மைய மாவட்ட செயலாளர் பாண்டியன், மேற்கு மாவட்ட செயலாளர் கருப்பண்ணன், கிழக்கு மாவட்ட செயலாளர் சாக்கன் சர்மா தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மண்டல செயலாளர் தமிழ் அன்வர் மற்றும் மன்னன், ஆதி தமிழன், சமத்துவன், ஜெகநாதன், குமரன், ஆட்டோ கிருஷ்ணன், சங்கர், சந்தானமூர்த்தி உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். இதில் சிறப்பு அழைப்பாளராக மாநில அமைப்பு செயலாளர் நீல சந்திரகுமார் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில நிர்வாகிகள் அம்பேத் வளவன், தீது, விடுதலை மதி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு ஒன்றிய பாஜக அரசை கண்டித்தும் குடியுரிமை திருத்த சட்டத்தினை திரும்பப் பெற கோரியும் கோஷங்களை எழுப்பினர். மக்களை பிளவுபடுத்துகின்ற இங்கே பதிவிட்டு சென்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு அவருடைய புரிதலுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, எழுச்சி தமிழர் அவர்கள் 5 ஆண்டு காலத்திற்கு முன்பாக மட்டுமல்ல 10 ஆண்டு காலத்திற்கு முன்பாகவே கடந்த 2014 மோடி என்கின்ற ஒரு அரக்கனை, மோடி என்கின்ற ஒரு அயோக்கியனை, மோடி என்கின்ற ஒரு மரண வியாபாரியை பாஜக பாரத பிரதமரான ஒரு வேட்பாளராக, பாஜகவினுடைய பிரதம வேட்பாளராக அறிவிப்பு செய்த அடுத்த நிமிடமே எழுச்சி தமிழர் அவர்கள் தொலைநோக்கு பார்வையோடு அழுத்தம் திருத்தமாக கூறினார், இப்பேற்பட்டவன் தப்பி தவறி பிரதமர் ஆனால் ஒட்டுமொத்த இந்தியாவும் பிச்சை எடுக்கக்கூடிய அளவிற்கு நம்மளுடைய சூழல் தள்ளப்படும் என்பதை முன்கூட்டியே உணர்ந்து கூறிய ஒப்பற்ற ஒரே தலைவர் எழுச்சி தமிழன் திருமாவளவன் மட்டும்தான். இந்த 10 ஆண்டு காலத்தில் மட்டும் இங்கு இஸ்லாமியர்கள் முதற்கொண்டு, தாழ்த்தப்பட்டவர்கள் முதற்கொண்டு, ஒடுக்கப்பட்டவர்கள், பட்டியலின மக்கள், மலைவாழின மக்கள், கிறிஸ்தவர்கள் என அத்துணை பிரிவினரும் எப்படியெல்லாம் வஞ்சிக்கப்பட வேண்டுமோ அப்படியெல்லாம் வஞ்சித்துக் கொண்டிருப்பது பாஜகவினுடைய மோடி அரசு. அயோக்கிய தனத்தை நான் வேறு ஒரு வடிவத்திலே இங்கு பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். தோழர் சாக்கன் சர்மா அவர்கள் குறிப்பிடும்போது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி பேசினார் என்று ஒரு வார்த்தையில் கூறினார். உள்ளபடியே மிக மிக ஒரு மோசமான ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறான் என்றால், ஒரு தூக்கிலிடப்படக்கூடிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறான் என்றால் அது கர்நாடகா மாநிலத்தில் இருந்து பாஜகவால் தேர்ந்தெடுக்கப்பட்டு நாடாளுமன்ற உறுப்பினரான ஆனந்த் எக்டே என்கின்ற அயோக்கியன் தான் தூக்கிலிடப்படக்கூடியவன். ஏனென்றால் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் கூட இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை தன் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு அனைத்து மக்களுக்குமாக, அனைத்து ஏழை எளிய, அனைத்து சாதிய, அனைத்து மதத்தினுடைய மக்கள் அனைவருக்கும் இந்திய குடியுரிமை என்கின்ற அந்த மாபெரும் அரசியல் சாசனத்தை எழுதி கொடுத்த அந்த புனித மகானுடைய அரசியல் சாசன சட்டத்தை இந்த ஆனந்த் எக்டே என்பவன் எப்படி விமர்சிக்கிறான் என்றால்,
இந்திய அரசியலமைப்பு அழிக்கப்பட வேண்டிய சட்டம். இந்திய அரசியல் சட்டம் இந்துக்களுக்கு எதிரான சட்டம் என்கின்ற ஒரு மிகப்பெரிய வார்த்தையை பாராளுமன்றத்திலே இவன் தெரிவிக்கின்றான். அப்படி தெரிவிக்கும் போது மோடி உட்பட, அமித்ஷா உட்பட அனைவருமே அமைதி காத்த சூழலில் அடுத்த நிமிடமே சிங்க குரலோன் என்கின்ற கர்ஜித்து எழுப்பிய ஒரே தலைவர் எழுச்சி தமிழன் திருமாவளவன் தான். இவரை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் அடையுங்கள் என்று அப்பொழுதே உடனடியாக அவர் எதிர்கொள்ள எழுப்பினார். குடியுரிமை திருத்த சட்டத்தின் மூலம் மதசார்பின்மையை சிதைக்கும், மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்தும், இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பை தீவிரப்படுத்தும் பாசிச பாஜக அரசை கண்டித்து திருவாரூர் மாவட்ட விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருவாரூர் மைய மாவட்ட செயலாளர் தங்க தமிழ்செல்வன், வடக்கு மாவட்ட செயலாளர் தமிழோவியா, தெற்கு மாவட்ட செயலாளர் வெற்றி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்வன் பொறுப்பு ஆசிரியர் பூவிழியன் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஒன்றிய செயலாளர்கள் பூபாலன், மாதவன், மண்டல துணை செயலாளர் மன்னை ரமணி, முன்னாள் மாவட்ட செயலாளர் மா வடிவழகன், தெற்கு மாவட்ட துணை செயலாளர் முல்லை வளவன், சட்டமன்ற தொகுதி செயலாளர் நிலவன், மன்னை சட்டமன்ற தொகுதி துணை செயலாளர் ஆதவன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு ஒன்றிய பாஜக அரசை கண்டித்தும் குடியுரிமை திருத்த சட்டத்தினை திரும்ப பெற கோரியும் கோஷங்களை எழுப்பினர். குடியுரிமை திருத்த சட்டத்தை திரும்ப பெறு, திரும்ப பெறு. குடியுரிமை திருத்த சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தியும் மதச்சார்பின்மையை பாதுகாக்க வலியுறுத்தியும் மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்துகின்ற பிஜேபி அரசின் சதிப்போக்கை கண்டித்தும் திருவாரூர் ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் அடிப்படையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இன்றைய தினம் மோடி அவர்கள் தமிழ்நாட்டிலே வாக்கு சேகரிப்பதற்காக வருகின்றிருக்கிறார். ஆனால் விடுதலை சிறுத்தைகளோ மக்கள் கோரிக்கையை வலியுறுத்தி போராட்ட களத்திலே நின்று கொண்டிருக்கின்றோம். ஒடுக்கப்பட்ட மக்கள் இந்தியாவின் நலனுக்காகவே கூட்டணி அமைக்கக்கூடிய இடத்தில் நகர்ந்திருக்கின்றோம். அதுதான் நாம் சாதித்த மாபெரும் சாதனை என்பதை நாம் நெஞ்சில் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். தேர்தல் முக்கியமில்லை, வாக்கு முக்கியமில்லை, மக்கள் தான் முக்கியம் என்பதை அடிப்படை கொள்கையாக கொண்டிருப்பதனால் தான் அவர் வேட்பாளர் பட்டியலை தீர்மானித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில், தொகுதி பங்கீடை பற்றி பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில், மக்களின் நலனுக்காக களத்தில் நின்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு இயக்கமாக விடுதலை சிறுத்தை இயக்கம் ஒரு மக்கள் எழுச்சி இயக்கமாக என்று இருந்து கொண்டிருக்கின்றது. அரசு கொண்டு வந்தாலும் சரி, யார் எதிர்க்கிறார்களோ இல்லையோ, யார் குரல் கொடுக்கின்றார்களோ இல்லையோ, யாருக்கு தேர்தல் வெற்றி என்பதால் முக்கியம் என்று களமாடுகிறார்களோ இல்லையோ, விடுதலை சிறுத்தைகள் தன்னுடைய எழுச்சியும் கொள்கையும் கொண்டு மக்கள் விரோத சட்டங்களை எதிர்ப்போம் 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 என்று சொல்லி மக்கள் எழுச்சிக்காக விடுதலை சிறுத்தைகளால் இணைவோம், எழுச்சி தமிழ் தலைமையில் களமாடுவோம். எதிர்காலத்தில் 2024 இந்திய கூட்டணி வெற்றி பெற செய்வோம். மீண்டும் ஒரு சமத்துவ சமுதாயத்தை புதிய அரசமைப்பு சட்டத்துடன் இந்தியாவை தலைவர் வைப்போம் எழுச்சி தமிழின் தலைமையில் அணிதிரள்வோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி. குடியுரிமை திருத்த சட்டத்தின் மூலம் மதசார்பின்மையை சிதைக்கும், மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்தும், இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பை தீவிரப்படுத்தும் பாசிச பாஜக அரசை கண்டித்து சிவகங்கையில் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் பாலையா தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக நிலவுரிமை மீட்பு இயக்க மாநில செயலாளர் மேலூர் சசி கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். இதில் ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் மதுரை சரவணன், மாவட்ட செயலாளர் சங்கு புதயகுமார், மாவட்ட பொருளாளர் பாஸ்கரன், மாவட்ட துணை செயலாளர் காக்கூர் தமிழேந்தி, சுடர்மணி, செய்தி தொடர்பாளர் ஆதிவளவன், மாநில பொறுப்பாளர்கள் மலைசாமி, மருதங்குடி போஸ், தலக்காவூர் ஆறுமுகம், ஒன்றிய செயலாளர்கள் காளையார்கோவில் வெற்றி விஜயன், சிவகங்கை ராமதாஸ், இளையாங்குடி சதீஷ் வளவன், ஜேம்ஸ் வளவன், திருபுவனம் கண்ணன், மானாமதுரை கிருஷ்ணமூர்த்தி, மாணிக்கம், பெத்தனேந்தல் பாண்டியன்,
கள்ளல் செல்லப்பாண்டியன், எஸ். புதூர் ராமச்சந்திரன், கண்ணங்குடி தங்கமணி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு ஒன்றிய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். வஞ்சிக்காதே 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 ஈழத் தமிழர்களை வஞ்சிக்காதே ஈழத் தமிழர்களை வஞ்சிக்காதே ஆபத்து 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 அரசியல் சட்டத்திற்கு ஆபத்து அரசியல் சட்டத்திற்கு ஆபத்து 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 அரசியல் சட்டத்திற்கு ஆபத்து அரசியல் சட்டத்திற்கு ஆபத்து ஆர்ப்பாட்டம் 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 விடுதலை சிறுத்தைகளின் ஆர்ப்பாட்டம் விடுதலை சிறுத்தைகளின் ஆர்ப்பாட்டம். எழுச்சி தமிழர் அவர்களின் வழிகாட்டுதலுக்கு இணங்க குடியுரிமை திருத்த சட்டத்தை திரும்ப பெறச் சொல்லி தமிழகமெங்கும் ஆர்ப்பாட்டத்தை விடுதலை சிறுத்தைகள் நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் சிவகங்கை மாவட்டத்தில் மாவட்ட செயலாளர் பாலை அவர்களின் தலைமையில் இங்கே சிறப்பான முறையில் மோடி அரசை கண்டித்தும் சங் பரிவார் கூட்டத்தை கண்டித்தும் குடியுரிமை திருத்தச் சட்டத்தை திரும்ப பெறச் சொல்லியும் இஸ்லாமியர்களுக்கும் தமிழர்களுக்கும் வாழ்வுரிமை கிடைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் மாவட்ட ஒன்றிய மாநில பொறுப்பாளர்கள் அத்துணை பேர்களும் கலந்து கொண்டு மிகச் சிறப்பான முறையிலே தங்களது கண்டனத்தை பதிவு செய்ததுடன் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி வெற்றி பெறச் செய்யவும் தங்களது கண்டனத்தை பதிவு செய்தார்கள். அந்த வகையிலே சிறப்பான முறையிலே சிவகங்கை மாவட்டத்தில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்து முடிந்தது என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். குடியுரிமை திருத்த சட்டத்தின் மூலம் மத சார்பின்மையை சிதைக்கும், மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்தும், இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பை தீவிரப்படுத்தும் பாசிச பாஜக அரசை கண்டித்து திருவண்ணாமலை அண்ணா சிலை அருகில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தெற்கு மாவட்ட செயலாளர் நியூட்டன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள் வளர்மதி, முத்து, அரசு வடிவேல், மதியழகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் மாநில அமைப்பு செயலாளர் கோவேந்தன், மண்டல செயலாளர் செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் மாவட்ட செயலாளர்கள் அம்பேத் வளவன், செய்தி தொடர்பாளர் சாரதி, சங்க தமிழன் தொகுதி செயலாளர் தனராசு மற்றும் தொகுதி செயலாளர் விடுதலை கனல் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு ஒன்றிய பாஜக அரசை கண்டித்தும் குடியுரிமை திருத்த சட்டத்தினை திரும்பப் பெற கோரியும் கோஷங்களை எழுப்பினர். குடியுரிமை திருத்த சட்டத்தை திரும்பப் பெறு, குடியுரிமை திருத்த சட்டத்தை திரும்பப் பெறு, திரும்பப் பெறு. வேண்டாம் 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 CAA வேண்டாம், CAA வேண்டாம், பாதுகாப்பு பாதுகாப்பு. ஒன்றிய அரசு, பாஜக அரசு, ஒன்றிய அரசு, பாஜக அரசு, ஒன்றிய அரசு, திரும்ப பெறு 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 குடியுரிமை திருத்த சட்டத்தை திரும்ப பெறு. குடியுரிமை திருத்த சட்டத்தின் மூலம் மத சார்பின்மையை சிதைக்கும், மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்தும், இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பை தீவிரப்படுத்தும் பாசிச பாஜக அரசை கண்டித்து விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் காந்தியார் திடலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் விழுப்புரம் மையம் மற்றும் வடக்கு மாவட்டம் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விழுப்புரம் மைய மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் திலீபன், விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளர் தனஞ்செழியன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் திண்டிவனம் தொகுதி செயலாளர் வழக்கறிஞர் பூபால், ஒன்றிய செயலாளர்கள் வேந்தன், கார்மேகம், வெற்றிவேந்தன், ஜெயச்சந்திரன், திருநாவுக்கரசு, ஜெயராஜ் கிருஷ்ணன், நகர செயலாளர்கள் செஞ்சி சிவா, இமயன், சந்தர், காத்தமுத்து, இஸ்லாமிய ஜனநாயக பேரவை மாநில துணை செயலாளர் தளபதி ஜப்பார், திண்டிவனம் நகரமன்ற துணைத் தலைவர் ராஜலட்சுமி வெற்றிவேல் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மாநில தீர்மான துணைத் தலைவருமான மாசிலாமணி கலந்து கொண்டு கண்டன உரையை நிகழ்த்தினர். இதில் விசிக முக்கிய நிர்வாகிகள் ராமலிங்கம், வடிவேல், நசீர் அகமத், ஓவியர் பாலு, ரஜினி செல்வம், சரவணன், சசிகுமார், கலைவாணன், வேந்தர் பழனி, வழக்கறிஞர் பிருந்தா அருள், வெங்கடேசன், செல்வராசு, அசோக் குமார், கிட்டு, உசேன், விஸ்வதாஸ், வழக்கறிஞர் அருள் வளவன், அம்பேத் வளவன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு ஒன்றிய பாஜக அரசை கண்டித்தும் குடியுரிமை திருத்த சட்டத்தினை திரும்பப் பெற கோரியும் கோஷங்களை எழுப்பினர். விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம். இனியும் நாங்கள் ஆளுகள் அல்ல. CAA
மக்கள் விரோத சட்டங்களை மக்கள் மீது திணிக்கின்ற மோடி அரசை கண்டிக்கின்றோம். அரசியல் சட்டம் அழித்தொழிக்கப்பட்டு பழைய மனு சட்டம் மீண்டும் கொண்டு வந்து புதிய கல்விக் கொள்கை மூலமாக இந்த மக்களை மீண்டும் குலத்தொழில் செய்ய நிறைவேற்றப்பட்டது. அப்போதிலிருந்து பல்வேறு போராட்டங்கள், மக்கள் தன்னெழுச்சி போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. பல உயிர்கள் இதற்காக பலியானது. பல்வேறு அரசியல் கட்சிகளும் இதற்கு கடும் கண்டனங்களை அந்த ரமலான் மாதத்தில் நோன்பு நிற்கிற அந்த 5 கடமைகள் ஒன்றான ஒரு கடமையை செய்கின்ற இந்த காலத்தில் இந்த சட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். ஒன்று, மீண்டும் ஒரு மதவாத பிரச்சனையை இந்தியாவில் உருவாக்க வேண்டும். அதன் மூலமாக இந்துக்களை ஒரு அணியில் திரட்ட வேண்டும். அதன் மூலமாக மீண்டும் ஆட்சி பொறுப்பு வர வேண்டும். ஏனென்றால் ஒரு தவறை மறைப்பதற்கு அவர் இன்னொரு தவறை செய்வார்கள். இப்போது அந்த இந்தியா முழுவதும் பற்றி எண்ணிக் கொண்டிருக்கிற ஒரு பிரச்சனை அந்த தேர்தல் பத்திரம். 2018 இருந்து அந்த நிதிநிலை அறிக்கையில் தேர்தல் பத்திரம் என்று நடைமுறைப்படுத்தி நேரடி நாம் தகவல் உரிமை சட்டத்தின் மூலமாக பெற வேண்டிய அவசியமில்லை, தர வேண்டிய அவசியமில்லை என்று அதற்கு ஒரு சட்ட பாதுகாப்பை கொடுத்து ஒரு சட்ட ரீதியான ஊழலை பாரதிய அரசு செய்தது. ஆனால் இன்னும் நீதி இறந்துவிடவில்லை என்பதற்கு அத்தாட்சியாகத்தான் உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்கள் இது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது, மனித உரிமைகளுக்கு எதிரானது, தனி மனித வாக்குரிமைக்கு எதிரானது. எனவே அந்த தேர்தல் பத்திரங்கள் விவரங்களில் அந்த பாரத தேசிய வங்கி உடனடியாக தேர்தல் ஆணையத்திற்கு அளிக்க வேண்டும். தேர்தல் ஆணையம் அதை குடியுரிமை திருத்த சட்டத்தின் மூலம் மதசார்பின்மையை சிதைக்கும், மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்தும், இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பை தீவிரப்படுத்தும் பாசிச பாஜக அரசை கண்டித்து நீலகிரி மாவட்டம் உதகை ஏடிசி திடல் முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கிழக்கு மண்டல செயலாளர் சுதாகர் மற்றும் மேற்கு மண்டல செயலாளர் துரை புவனேஸ்வரன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மேலிட பொறுப்பாளர் நந்தன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். இதில் 100க்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். விடுதலை சிறுத்தைகள் கண்டிக்கின்றோம். மோடி அரசு திரும்ப பெறு குடியுரிமை திருத்த சட்டத்தை திரும்ப பெறு குடியுரிமை திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தியிருக்கிற இந்திய ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து நாடு தழுவிய அளவில் மகத்தான மக்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவருடைய ஆணைக்கிணங்க அதனுடைய ஒரு பகுதியாக இன்று நீலமலையில் குடியுரிமை திருத்த சட்டத்தை திரும்ப பெற சொல்லி வலியுறுத்தி இன்று இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. இந்திய ஒன்றிய மோடி அரசு இஸ்லாமியர்களை, ஈழத்தமிழர்களையும் குடியுரிமை வழங்காமல் ஒருதலை பட்சமாக வெறுப்பு அரசியலை விதைக்கிற வகையில் இந்திய ஒன்றிய மோடி அரசு செயல்பட்டு வருகிறது. இந்த இந்திய ஒன்றிய மோடி அரசின் மத வெறுப்பு அரசியலை கண்டித்தும் இஸ்லாமியருக்கு எதிரான இந்த வெறுப்பு அரசியலை விதைக்கிற போக்கை கைவிடுமாறும் உடனடியாக குடியுரிமை திருத்தச் சட்டத்தை இந்த நடைமுறைப்படுத்துவதை உடனடியாக திரும்ப பெற வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகளுடைய சார்பிலே வேண்டுகோளையும் கண்டனத்தையும் தெரிவித்து நிறைவு செய்கிறோம். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம்.
உயிரான விடுதலை சிறுத்தைகளே